ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். நம்ம ரோஸ் மில்க் குடிக்கிறதா இருந்தால் கடையில் போயிட்டு தாங்க வாங்கி குடிப்போம். அது எந்த அளவுக்கு சுத்தமான ரோஸ் மில்க் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பீட்ரூட்டை வச்சுலாம் நம்ம ரோஸ் மில்க் சிரப்பு செய்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸை வச்சு நல்லா சுத்தமான ஆரோக்கியமான ரோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோடை காலத்தில் நம்ம குளிர்ச்சியாக குடிக்கிறதுக்காக ரோஸ் மில்க் நம்ம ரெடி பண்ணி சாப்பிடுவோங்க. அந்த ரோஸ் மில்க் ரெடி பண்ணுறதுக்கான சிரப்பு தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ரோஸ் மில்க் சிரப்பு பண்ணுறதுக்காக நான் பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். இது பன்னீர் ரோஜா, பன்னீர் வாசனை வரும். இந்த ரோஸ் வந்து நம்ம அப்படி எட்ட வச்சுருந்தாலே அவ்வளவு மணமாக இருக்கும். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா நான் மொத்தம் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த பன்னீர் ரோஸில் இருக்கக்கூடிய இந்த இதழ்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த இதழ்கள் எல்லாத்தையும் நம்ம பிச்சிட்டு தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த மகரந்தம், இந்த காம்பு, இந்த இதெல்லாம் தேவையே கிடையாது. இதை நம்ம தூர போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பூவில் இருக்கக்கூடிய இதழ்களையும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் ரோஜா இதழ்கள் எல்லாத்தையுமே நான் பிச்சு எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு எனக்கு ரோஜா இதழ்கள் கிடச்சிருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த காம்பு மகரந்த பகுதி வந்து நான் எடுக்கலை. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது நமக்கு தேவைப்படாது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த ரோஜா இதழ்களை நம்ம அலசி எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதில் நல்லா தண்ணியில் அப்படியே முக்கி விட்டு அலசிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அலசி போடுறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடியில் ஒரு பாத்திரம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதில் ஏதாவது அழுக்கு தூசி இருந்தால் அது எல்லாமே வெளியேறிடும். இந்த மாதிரி அலசினதுக்கு அப்புறமா இந்த ரோஜா இதழ்களை இந்த மாதிரி அப்படியே முக்கி எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரைனரில் நான் போட்டுக்கிறேன். வடிகட்டியில் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி வடிகட்டி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதம் வடிக்கக்கூடிய வடிதட்டு இருந்தால் கூட அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே சாய்ச்சி வடித்து விட்டிங்கனாலும் தண்ணி வடிஞ்சிரும். இதே மாதிரி இது எல்லாத்தையுமே நான் அலசி வடிகட்டி எடுத்துக்கிறேன். அலசி வடிய விட்ட ரோஜா இதழ்களை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைனரில் போட்டதுனால சட்டுன்னு எனக்கு தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வேக விட போகிறோம். காம்புலாம் போக இந்த ரோஜா இதழ்களோட எடை பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். அதனால நான் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இது மெஷரிங் கிளாஸ் தான். இது 1/2 லிட்டர் பிடிக்கக்கூடிய கிளாஸ். இதில் நான் 3 கிளாஸ் இதில் சேர்க்க போகிறேன். 300 கிராம் ரோஜா இதழுக்கு நமக்கு 1.5 லிட்டர் தண்ணி சரியான அளவாக இருக்கும். இதை இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து அந்த ரோஜா இதழ்கள் பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பூ மூடிட்டு இருக்கிறதுனால அவ்வளோவா உங்களுக்கு தெரியல. தண்ணி சூடான உடனே அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த நிறம் எல்லாமே தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நிறமும் இறங்கிடும், அந்த எசன்ஸும் அந்த தண்ணியில் இறங்கிடும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த பூ எல்லாமே நல்லா தண்ணியில் முங்கணும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அழுத்தி விட்டதுக்கு அப்புறமா. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். பாத்திரத்தை நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு கூட மூடி போட்டுக்கலாம். நான் இப்போ மூடி போட்டு விட்டுறேன். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ரோஜா இதழ் மூடி போட்டு 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நான் மூடியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இதழ்களில் இருக்கக்கூடிய அந்த கலர் பாருங்கள், எல்லாம் ஒயிட் ஆகிட்டு இருக்குது. அந்த கலரும் அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. அந்த எசன்ஸ், அந்த பன்னீர் வாசனை அதுவும் வந்து அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வடிகட்டுறதுக்காக நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன் பவுலில். அதில் வடிகட்டி விட்டுக்கிறேன். ரோஜா இதழ்கள் எல்லாத்தையுமே நான் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. அதில் இருந்த அந்த ரோஸ் வாட்டர் எல்லாமே வந்து நமக்கு பவுலில் இறங்கிடுச்சு. இது திப்பி வந்து நமக்கு தேவைப்படாது. இதை நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ இந்த ரோஸ் வாட்டரை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம ரோஸ் சிரப் பண்ண போகிறோம். ரோஸ் மில்க் செய்யக்கூடிய அந்த சிரப் வந்து இந்த ரோஸ் வாட்டரில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதை நான் மறுபடியும் இந்த பாத்திரத்துக்கே மாற்றிக்கிறேன். வடிகட்டி எடுத்த அந்த ரோஸ் வாட்டரை நான் மறுபடியும் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடணும். இதை தான் நம்ம சிரப்பாக ரெடி பண்ண போகிறோம். வடிகட்டின அந்த ரோஸ் வாட்டர் பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 லிட்டர் அளவுக்கு
தண்ணி சேர்த்துருந்தோம். அதுக்கு நீங்கள் 1 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்க்க வேண்டியிருக்கும். நான் மெஷரிங் கப்பில் பெரிய கப்பு தான் எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 250 கிராம். இந்த கப்பில் நான் 4 கப்பு சேர்க்குறேன். இப்போ நான் மெஷரிங் கப்பில் ஃபுல் கப்பு 4 கப்பு சேர்த்துருக்கேன். மொத்தம் 1 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் சிரப் ரெடி ஆகும். நம்ம சேர்த்து விட்ட சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஐ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கொதிக்க விடலாம். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. அது எப்படி இருக்கணும் அதோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குழகுழப்பு தன்மையோட நமக்கு சிரப் ரெடி ஆகணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம சர்க்கரை ஜீராலாம் எடுத்தால் எப்படி ஒரு குழகுழப்பு வருமோ அந்த மாதிரி இந்த சிரப்பில் ஒரு லைட்டாக 2 விரலையும் நம்ம வச்சு தேய்ச்சி விட்டோம்னா ஒரு குழகுழப்பு தன்மை வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இடையில கொஞ்சம் இந்த மாதிரி கலக்கி விடுங்க. ரோஸ் மில்க் சிரப் பாருங்கள், நல்லாவே சுண்டி இப்போ நல்லா சிரப்பு திக்காக வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 15 நிமிஷம் நான் கொதிக்க விட்டேன். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த பதம் வரலை. அதனால் எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் நான் கொதிக்க விட்டுருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் நான் கொதிக்க விட்டுருக்கேன். இந்த சிரப்பை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி விரலை நம்ம தொட்டோம்னா அப்படியே பிசு பிசுன்னு 2 விரல்லையும் ஒட்டணும். இதுதான் பதம். இந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த சிரப்பு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பாதி சுண்டியும் வந்துடுச்சு. சிரப்பு நல்லா திக்காகவும் இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த ரோஸ் பெட்டல்ஸில் இருக்கிற அந்த கலர், அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கி சூப்பராக இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். ரோஸ் மில்க் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இதை சேர்க்குறது நான் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவசியம் இல்லை. நான் அந்த மூடியிலே ஒரு மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பராக நமக்கு ரோஸ் மில்க் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறணும், அது வரைக்கும் ஆற விட்டுக்கோங்க. ரோஸ் மில்க் சிரப் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. சுத்தமாக சூடு இல்லை, அந்த அளவுக்கு நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ சிரப்பு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்து ஊற்றியே காட்டிகிட்ருக்குறேன். அப்படியே ஒரு திக்காக குழம்பு போல் இருக்குது பாருங்கள். இந்த கரண்டிலே அப்படியே மெதுவாக நகருது. இந்த அளவுக்கு நல்ல திக்னஸ் கிடச்சிரும். இன்னும் இது ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்காகிடும். இதை நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம். நான் 1 லிட்டர் கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன், அதில் தான் நான் ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் இருந்தால் ஃபில் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் ஃபில் பண்ணுறதுக்காக நான் புனல் போட்டு தான் ஊற்ற போகிறேன், இல்லைனா கீழெல்லாம் ஒழுகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் சிரப்பை நான் புனல் மூலயமா ஃபில் பண்ணிட்டேங்க. பாட்டிலே ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். நான் இப்போ புனல் எடுத்துகிட்டு மூடி போட்டுடுறேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில். இந்த 1 லிட்டர் பாட்டிலில் நான் ஃபில் பண்ணிட்டேன் ரோஸ் மில்க் சிரப்பை. இதில் ஃபில் பண்ணது போக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/4 லிட்டர் கிட்ட இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பிளாஸ்டிக் டப்பா இது, அதில் நான் ஃபில் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, பாத்திரத்தில் இருந்த ரோஸ் மில்க் சிரப் எல்லாத்தையுமே நான் ஊற்றிட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். இது மாதிரி நம்ம ரோஸ் வாங்கிட்டு நம்ம வீட்டிலே நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணும்பொழுது நமக்கு நிறையவே கிடைக்கிது பாருங்கள். நான் கிட்டத்தட்ட 1/2 கிலோ ரோஸ் தான் பன்னீர் ரோஸ் எடுத்தேன். அதில் இருக்கக்கூடிய காம்புகள்லாம் நீக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு தான் இருந்துச்சு. அதனால் நம்ம 1.5 லிட்டர் தண்ணி வச்சோம், 1 கிலோ சர்க்கரை சேர்த்தோம். வேறு எதுவும் இதில் சேர்க்கல. நான் ஃப்ளேவருக்காக எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்தேன், அது அவசியமே கிடையாது. மற்றபடி கலர் எல்லாமே வந்து நமக்கு அந்த ரோஸ்லேயே கிடச்சிரும். இதுக்கு வந்து கலர் நம்ம தனியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோஜா பூவும் சர்க்கரையும் இருந்தால் போகிறோம். ரோஸ் மில்க் சிரப்பை நம்ம சுலபமாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் ரோஸ் மில்க் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுதோ சட்டுன்னு எடுத்து நீங்கள் கப்பில் கலந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கலந்து காட்ட தான் போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா யாருன்னா விருந்தாளி வந்தாலும் சரி, வீட்டில் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னாலும் சரி, பாலில் கலந்து சட்டுன்னு கொடுத்துடலாம். நீங்கள் பாலை மட்டும் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும், சில்லுன்னு இருக்கும், டப்புன்னு நம்ம எடுத்து கலந்து கொடுத்துடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலே ரோஸ் மில்க் சிரப்பு ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கிளாஸில் கலந்து காமிச்சிடுறேன். ரோஸ் மில்க் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிளாஸ் தாங்க எடுத்திருக்கேன், கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் இந்த சிரப்பை நம்ம சேர்த்துக்கலாம்.
நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ண பால் அதுதான் நான் சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்க்காமல் காய்ச்சின பால் இது. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அடியில் அந்த சிரப்பு தங்கியிருக்கும். நான் 3 ஸ்பூன் தான் சேர்த்தேன். பாருங்கள், நல்ல கலர் வந்துருச்சு. நமக்கு ரோஸ் மில்கோட கலர் வந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்குது. இன்னும் உங்களுக்கு நல்லா சில்லுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நான் 4 பீஸ் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஸ்பூனை எடுத்துடுறேன். அவ்வளவுதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு ரோஸ் மில்க் தயாராகிடுச்சு. நீங்கள் ரோஸ் மில்க் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு பாருங்கள், ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆச்சு எனக்கு ரோஸ் மில்க் ரெடி பண்ணுறதுக்கு. பால் மட்டும் காய்ச்சி நம்ம ரெடியாக வச்சுருந்தா போகிறோம். சட்டுன்னு நம்ம கலந்து கொடுத்துடலாம். இந்த ரோஸ் மில்க் சிரப்பு ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப தூய்மையாக நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணதுனால ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம கடையில் போயிட்டு நம்ம ரோஸ் மில்க் சிரப்பு வாங்கினா அது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும், ஆர்கானிக்காக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஃபுல்லாகவே ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வீட்டிலே நம்ம டைம் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் இந்த சிரப்பு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம எப்போல்லாம் குடிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் குடிக்கலாம். நம்ம பால் சேர்த்து குடிக்கிறதுனால, ரோஜா பூ வச்சு செஞ்சதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரோஜா பூவில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தினந்தோறும் கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான ரோஸை வச்சு நம்ம வீட்டிலேயே நல்ல சுத்தமான ஆரோக்கியமான ரோஸ் மில்க் சிரப் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுங்க. பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா சட்டுன்னு நம்ம கலந்து குடிக்கலாம். வீட்டுக்கு வர விருந்தினருக்கும் கலந்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அந்த ரோஸ் மில்க் சிரப்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.